ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம். எப்படி ஒரே மாவில் 2 டிஃபன் ஐட்டம் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பனியாரமும் ரொட்டியும் நம்ம செய்ய போகிறோம். இது குருமா கூடயும் தேங்காய் சட்னி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இது நல்லா கழிஞ்சு நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழிஞ்சிட்டு அளவு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதே தண்ணியை ஊற்றி தான் நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம். அளவான தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு, இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, நம்ம கெட்டியாக அரைச்சிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம மாவு நல்லா அரைச்சோன்னே அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் நமக்கு ரொட்டியும் பனியாரமும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு அரைச்சி தூண்டியாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சா தான் நல்லா பனியாரம்லாம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது புளிக்கட்டும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இது புளிச்சு பாருங்கள், நல்லா மாவும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு கிச்சன் டவலில் வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டி சுட போகிறோம். இப்போ இந்த அளவு மாவு எடுத்து உருட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது மேலே அப்படியே வச்சு நம்ம கையிலே தட்டிக்க போகிறோம். உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நீங்கள் ஒரு கவரில் தட்டிட்டு நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டணும். இது ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இது குருமா கூட, கறி குருமா, சிக்கன் குருமா கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். கெட்டி சட்னி, நல்லா தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி கூடயும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வருது. இது மாவு புளிச்சிச்சாதான் இந்த மாதிரி செவந்து வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எப்படி பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து அது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட போகிறோம். தேங்காய் பூ சேர்த்தா நல்லாயிருக்கும். இது தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாவும் தேங்காய் பூ நல்லா எல்லா பக்கம் கலந்துற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் டவலில் போட்டு, கிச்சன் டவலில் போட்டு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் தொட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப லேசாக தட்டிடக்கூடாது, ஓரளவு திக்காக தட்டி போட்டால் தான் நல்லா புள்ளி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொஞ்சம் கெட்டியாக தட்டி தட்டி போடணும். எண்ணெயை தொட்டுக்கோங்க, அடிக்கடி தொட்டுக்கணும். தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி போடணும். தட்டி போடும்போதே நமக்கு அப்படி மேலே மிதந்து நல்லா ப்ளஃபியாக வரும் பாருங்கள். இதுக்கு மாவு நல்லா நைஸாக அரைப்படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குது. இது ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போடும்போது எல்லாம் கீழே இருந்து அப்படியே மேலே வரும், அப்போ தான் நம்ம திருப்பி போடணும். போட்டு நல்லா ஓரளவு ரொம்ப செவக்க விடக்கூடாது. ஒரு அளவாக செவந்தோடனே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் குருமா கூடையும், சிக்கன் குருமா, கறி குருமா,
தேங்காய் சட்னி கூடலாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 டிஃபன் ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.